ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் இதெல்லாம் செய்ய முடியும், செய்ய முடியாது அப்படிங்கிறத தாண்டி நமக்கு எதெல்லாம் வேணும் வேணாங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் எதையும் காரணத்தை நம்ம உருவாக்கிக்க முடியாது. ஏன்னா போக போக எல்லா விஷயங்கள்லேயும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு சரியாக வருமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளால் வாழ்க்கையில் அடுத்தவங்க செய்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம செய்கிறதுங்கிறதுக்கு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் பார்த்த விஷயங்கிறது. ஏன்னா ஒரு சில ஞாபகங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் சரியாக வருதா வரலையா அப்படிங்கிறத நம்மளா ஒரு முயற்சி பண்ணுறதுல தான் இருக்கே தவிர, அதுக்கு இடையில நம்மளுக்கு தேவையற்ற விஷயங்களை நம்ம பார்க்குறதுலையோ பண்ணுறதுலையோ நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமே கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாமோ அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பார்ப்போம். அதுக்கு மேலே நம்ம அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளால் முயற்சி பண்ணுறத நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இதுக்கு மேலே எதையும் நான் மாறவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. மறுக்கிற விஷயங்களை நம்மளால எல்லாம் இதெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு இதுலேயே பயத்துலேயே இருக்க முடியாது. போக போக எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தில் தான் நம்ம எல்லா விஷயத்துலையும் இருக்க முடியுமே தவிர, அதுக்கு இடையில் நம்மளுக்கு எதுவும் மாற்ற முடியும் அப்படிங்கிறதுல நம்ம இருக்க முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது பண்ணாதீங்க. எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்கும். இதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கக்கூடியது தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னாலே போதும் அப்படின்னோடனே, சரிம்மா நீ ஒன்றும் எதுக்கும் கவலைப்படாதம்மா, எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தாம்மா, கிடைக்காம நம்மளுக்கு எதுவும் இருக்காது. இந்த வேலை சரியில்லைன்னா இன்னொரு வேலை நமக்கு கிடச்சிட்டு போகுது, அவ்வளோதானே தவிர, அதுக்காக நான் முயற்சி பண்ணது தவிர இதில் சரியில்லை அதில் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏன் பேசணும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த விஷயங்களில் பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள், அவ்வளோதானே தவிர, அதெல்லாம் சரியில்லைன்னா நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டோ இல்லை மாற்றிக்கிட்டோ நம்மளால் மறுக்க முடியாத விஷயங்களாக தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கிடைக்கிறது கிடைக்கட்டும். அதுக்கு மேலே நம்ம என்ன ஆகுதோ அதை தான் நம்ம பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே தான் எனக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த நேரத்தில் இதுக்காக நம்ம யாரையும் மறக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க விடுங்க, எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான், சரி பண்ணுவோம். எல்லாமே கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. இதுக்கு இதெல்லாம் மாறும், இதுக்கு இதெல்லாம் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையும் சொல்ல முடியாது. எதுவும் மாறுறதுனால ஒன்றும் ஆகிட போகுது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில ஞாபகங்களை நம்ம வாழ்க்கையில் மாற்றிக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் இது பண்ணுமே தவிர, போக போக எல்லா விஷயங்கள்லேயும் நம்மளுக்கு மாறுதல் வரும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும் பண்ண முடியுமே தவிர, அதுக்கு இடையில நம்மளுக்கு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. போக போக எல்லாமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம்னாலே எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக மாறிடுமே தவிர, எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள்லாம் மாற்றணும் பண்ணணும்னு எதையும் தீர்மானிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. எல்லாமே நம்மளுக்குள்ள தான் இருக்குது. போக போக எல்லாமே சரியாயிடும்.